வணக்கம், நான் சௌத்ரி தவர் பேசுறேன். நானு அட பாவி உள்ளூரா ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்கு. என்னப்பா எந்திரிச்சியா? இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர் இன்னொரு சமூகத்தோட எங்க சமூகத்தை ஒப்பிட்டு எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளி. இப்ப நான் கொலவெறியோட போறேன். போற வேகத்துல இருந்த மாமிய கொலையா பண்ணுவேன்டா அண்ணே. அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்க மச்சான். என் பிள்ளைய அனாதையா விட்டாங்க. அந்த கிழவனை ஒரு வழி பண்ணிட்டு இந்த 3 வண்டி என் பிள்ளைகளுக்கு எச்சன் நாய்களா அறிவு வேணா. ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பத்தி பேசுறீங்க. குரு பூஜையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு? நீ ஆம்பளை தானே, நீ வீரன் தானே, உந்த 5 பைசா செலவாகல இல்லை. ஏன்டா கொடநாட்டில் போய் குளிரில் நடுங்கின்னு ஒப்பனம் மௌனம் பிச்சை எடுத்து நின்னீங்க? அப்போ எங்கடா போச்சு அந்த ஆம்பளை தானம்? ஒரு 21 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ வருவான், அவன் கூட ரைட்டு நல்லபடியா ஜாலியா போயிட்டு வா. என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் அரசியல்வாதி, என் புள்ள வேற ஓம் புள்ள வேறன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. இப்போ ஓம் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பேசுறியே. ஓ அரசியல்வாதி புத்திய காட்டிட்டியே. நான் என்னங்கிறேன்னா தென் நெல்லை மாவட்டங்கள்ல அதிகப்படியா ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா கயிறு கட்டிருப்பான். ஜாதி ரீதியான அடையாளத்தோட தான் இருப்பான். என்ன அடிக்கிற மாதிரி நாக்க துருத்துற? அடியா பாப்போம் அடியா. அடிச்சிட்டான்டா எடியா அடிச்சிட்டான்டா இவன். ஏய் எவன கைய வச்சுக்கல? ஏய் மாப்ள அடிச்சிட்டான்டா. வீட்டை வித்து படிக்க வச்சிருக்காங்க பங்காளி. வெட்டி வேலை தேவையில்ல. சாரி பாவா. டேய் மாப்ள ஊர்ல கடன் உடனே வாங்கி எங்களை படிக்க வைக்கிறாங்க. வெட்டி பஞ்சாயத்துக்கெல்லாம் இழுக்காத. வெட்டிக்கு அப்புறம் இட்லி சாப்பிடுற ஆள விடுற. அப்படி இருக்கும்போது அந்த சூழல் எப்படி இருக்கும்? சாதி ரீதியான கொடுமைகளும் பிரச்சனைகளும் கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது தென் மாவட்டங்கள்ல. என்னன்னு அருவாளை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்குன்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? அருவாளா போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோகருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். கவினோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க மிளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின. ஏன் அவன்கிட்ட ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே? என்னடா அது நியூ டைப்பா இருக்கு. அவனே எடுத்து கொடுக்குறான். தேங்க்யூ அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். நான் ஒரு பிறவி ஊமை. எனது குடும்பம் 2ஆம் உலகப் போரில் அழிந்து விட்டது. நான் சர்ச்சில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்யவும். உண்மையில் ஊமையா கவின் அந்த சகோதரனை வெட்டின ஜாதி யாருன்னா தேவமார் சாதி. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். அந்த வெட்டின அந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த பையன் தேவமாறு அவங்க கும்பிடுற அதே குலசாமியை கும்பிடுறவன் தான் ராஜா பேரம். ஏண்டா நாய, எதுக்கு பிஸ்கட்டே பாத்துட்டு இருக்கிற? உனக்கு தான் கொடுத்தால ஒரு பாக்கெட்டு பரம்பல் தின்ட்டே பாதி விடுங்கண்ணே. டேய் இது எச்சிடா. உங்க எச்சி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எச்சி என்ன பழனி பஞ்சாமிரதமா? பிஸ்கட் வேணா கேட்டு தோற நாய. இந்தா இந்த வீடியோவை யாரு பாக்குறீங்களோ பாக்கலையோ, நம்ம முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த தேவமாறுல இருக்கக்கூடிய கள்ளரு, மறவரு, அகமுடையார் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. டேய் ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுக்க. இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா நீதான் அப்பேன். சரிங்கண்ணா. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற? ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் வந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன் காசை கறந்துறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. ஓகே. நான் பிறந்த ஜாதிய நான் கௌரவமா வெளியில சொல்றதுல என்ன தவறுன்னு கேக்குறேன். நம்ம படிச்சிருக்கிறோம், கல்வி அறிவு வளர்ந்துருக்கு, நம்ம காதலிச்சா என்ன தப்பு, அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது இல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிடலாம். ஆனா நீங்க தடுத்துருவீங்க. இந்த சமுதாயமே கெட்டு போச்சு. தமிழ் மக்களே நல்லா கேட்டுங்க. எங்களால சமுதாயம் கெட்டு போகுதான். 25 வருஷத்துக்கு முன்னால அந்த டீ கடை பண்ணாட நாயி என் கையில ஒரு போண்டா வச்சு அமுக்கி இருந்தா இன்னைக்கு நான் திருடனா மாறுவனா? அன்னைக்கு திருட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு. கவின் மாதிரி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கவின்மாருக்கு சுபாசினி மாதிரி ஆட்கள் தான் தேவைப்படுதா?
அண்ணா இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வெந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க இன்னமுமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் புண்டவா, உங்களை ஜாதி 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 அப்படி என்னதான்டா புண்டை இருக்கு அந்த ஜாதியில? ஒரு உயிர் தாண்டா போச்சு. உங்க ஜாதி வெறி கூதியால ஜாதி வெறி பிடிச்ச புண்டைங்களா?